ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிப்டாப்டாக ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் சுத்தமாக நிலாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவங்களுடைய மனசுக்குள்ளே அவங்களுடைய இமேஜினேஷன் படி அப்படியே பேகை தூக்கி போட்டுட்டு சோழனை பயங்கரமாக அப்படியே கழுத்து பிடிச்ச நடிச்சு அந்த பொண்ணு பார்க்க போவியா, நான் இருக்கும்போதே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அப்போது நான் இருக்கேன்ல அதை நீ மறந்துட்டியா, நான் உன்னோட ஒய்ஃப் இல்லையா, நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா, நான் உன்னை விட்டுட்டு விட்டுட்டா நீ அப்படியே என்னை கண்டுக்காம விட்டுட்டு போயிடுவியா, திரும்பவும் என் பின்னாடி நீ சுத்த மாட்டியா, நிலா உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா, உடனே உனக்கு என்ன பிடிக்கல, அதாவது நான் உன்னை பிடிக்கல அப்படின்ன உடனே வேற பொண்ணை பார்த்துட்டு நீ போயிடுவியா அப்படின்ற மாதிரி நிலா அவங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பயங்கரமாக சோழனை அடிக்கிற மாதிரி கனவு கண்டுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் தான் பல்லவன் இருந்துட்டு அணி அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணிலாம் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணி உங்களை தான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி போலவா போகலாம். கனவா எங்கடா ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அவர் அப்போவே கிளம்பி போயிட்டாரு, வாங்க போகலாம், போய் பஸ் ஸ்டாப்பில் என்ன அலப்பறை பண்ணுறாரோ போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. அவர் எப்படி பண்ண நமக்கு என்னடா, நீ ஆஃபீஸ்க்கு அதாவது நான் ஆஃபீஸ்க்கு போகணும், நீ காலேஜுக்கு போகணும், அதுதான் நம்மளோட வேலை, வா நம்ம போகலாம், யாரையும் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கிளம்பி போனதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துக்கிட்டு சேரன் கிட்ட அண்ணே இதுக்கப்புறம் இவன் என்னென்ன அலப்பறை பண்ண போகிறான்னு தெரியலண்ணே, ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க கிட்ட திட்டு வாங்குறதே இவன் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தான், இப்போது பெருசாக ஒன்று பண்ண போகிறான், இதுக்கு என்ன விளைவுகள் இருக்க போகுதுன்னு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலடா, என்ன இவன் சொன்னால் புரிய மாட்டேன்றான், என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் நாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா இவங்களுக்கு பொசிஷனஸ் ஆகி அப்புறம் சோழன் மேலே இவங்களுக்கு லவ் சோழன் அவங்க ஏற்றுப்பாங்க, அதனால தான் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு. அவன் முயற்சி பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குடா, ஆனால் அதுபடி கரெக்டாக நடந்தால் சரி, இல்லைனா நிலாவுக்கு கோவம் வர மாதிரி ஏதாச்சும் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது, அப்படியே தானே விட்டாலாச்சு போக போக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இவன் ரொம்ப அவசரப்படுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஆமாண்ண ரொம்ப அவசரப்படுறான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கடைக்கு கிளம்பிடுறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா திரும்பவும் வழக்கம் போல் நம்ம சேரன் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நம்ம வீட்டில் சொல்லவே இல்லையே, பொண்ணு வீட்டுக்காரங்க வேற இன்னைக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சோழன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்க்க போய் அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்டையும் போய் பேசிகிட்ருக்காரு. அதுவும் நிலா வர டைமை பார்த்து வேணுண்டே கிட்ட போய் பேசுகிறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு தயங்கிக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் என் தம்பிக்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே, என் பேர் தான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேசுகிறாங்க. தயங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணி அங்கே பாருங்கள் அண்ணன் மொக்க போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சேரி இருந்துக்கிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டிங்களாமே, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் நம்பர் நம்ம அந்த பொண்ணும் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே நிலா எப்படியாச்சும் நம்ம பக்கம் திரும்பி வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஆனால் நிலா இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்காம அதாச்சும் கண்டும் காணாத மாதிரி எங்கேயாச்சும் இருக்கட்டும், அவர் எப்படியாச்சும் போட்டோம், அதான் உங்களுக்கு எங்களுக்கும் நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வடப்பல்லவா நம்ம போகலாம் அப்படின்னு பஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோ பிடிச்சி நிலாவும் பல்லவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னடா இவ்வளோ கடுப்பேற்றதுக்காக நாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி போயிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், இப்படியே இதவே வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அடிக்கடிக்க நிலாவை டென்ஷன் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம வலைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிக்கிட்டு நம்பர் கொடுத்துட்டு சரி ஓகே நீ ஃபோன் பண்ணு மெசேஜ் பண்ணு, நான் கிளம்பட்டுமா, உனக்கு பஸ் வந்துடுச்சு பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதில் விஷயம் என்னென்னா நம்ம சோழன் நிலாவுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, நிலா நம்ம கிட்ட லவ் சொல்லணும் அப்படின்றதுக்காக, ஆனால் இதில் இந்த பொண்ணும் பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்த நம்ம சோழன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்றாரு. ஸோ நிலாவை அவங்க பக்கம் கொண்டு வரதுக்காக இந்த பொண்ணுக்கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி பழகி அந்த பொண்ணை
லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இது பாதிக்கப்படும்னு இவர் நினைக்கவே இல்லை. ஸோ உண்மையை சொல்லி இதெல்லாம் நான் இதுக்காக தான் பண்ணுறேன், ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்க்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி ஹெல்ப் கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டா கூட ஓகே தான் நம்ம சோழன். ஆனால் அது கிடையாது, பொண்ணுக்கிட்ட உண்மையே சொல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு தான் இதில் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ இதுக்காகவே இந்த விஷயம் தெரிஞ்சா பின்னாடி வந்துட்டு நிலா கண்டிப்பாக சோழன் மேலே கோவப்படுவாங்க. ஸோ இதோட வந்து சோழன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்து பார்க்கலாம், நிலா ஆஃபீஸ்லேருந்து வரட்டும், அதுக்கப்புறம் சேட் பண்ணுற மாதிரி நடிக்கலாம், அப்போ என்ன பண்ண போகிறாளோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேரன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வீட்டில் இருக்கார். ஸோ தரகர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன சொல்லா அதாவது சரா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியாப்பா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே நான் இன்னும் வீட்டில் சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா நேற்று சாயங்காலமே உனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டில் யாரும் இல்லைன்னா எப்படிப்பா, எல்லாரும் வரும்போது எல்லாரும் இருக்காங்களா இல்லை எங்கேயாச்சும் போயிட்டாங்களா, இன்னமும் வீட்டில் சொல்லாதே இருக்கேப்பா, அப்புறம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சா இல்லை அப்புறம் எல்லார் முன்னாடியும் அசிங்கமாயிடும் இல்லை சேரா, அதுக்காக தான் சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ணே எனக்கு புரியுதுண்ணே, ஆனால் என் தம்பிங்க கிட்ட என்ன நான் சொல்லலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இப்படி பண்ணுற சேரா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி தவிச்சு போய் நின்றுட்டுருக்காரு. சரிப்பா சரிவே, நீ தம்பிங்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் அப்படி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது புரோக்கரை பார்க்குறாங்க. அப்போ பார்த்து என்ன என் அண்ணனுக்கு ஏதாச்சும் பொண்ணு பார்த்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வாப்பா சோழா, நீயா பொண்ணா உன் அண்ணனுக்கு? அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, உன் அண்ணங்கிட்ட அவங்க வீட்டில் சொல்ல சொல்லி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். உன் அண்ணன் தான் இன்னும் சொல்லாமே இருக்காரு. இன்னும் அதுதான் இப்போ நானே சொல்லிடுறேன், அவர் சொல்லலை தயங்குறாரு. உன் அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுப்பா, அந்த பொண்ணு வீட்டில் இருந்தோம் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் உங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லி வீட்லேயே நிற்க வைக்கலாம் பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது அப்படின்னு சேரன் கிட்ட ஃபோன் பண்ணி நேற்று ராத்திரி விஷயத்த சொன்னால் அவர் இன்னும் உங்ககிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்காரு. எப்படியோ சோழா, நீயே இந்த பக்கம் வந்துட்ட, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் நிலா, அப்புறம் உங்கள் தம்பிங்க எல்லாருக்கிட்டையும் நடேசன் அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுப்பா, இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. என்ன சார் இவ்வளோ திடீர்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆமாம் பொண்ணு எந்த ஊர், எப்போ பார்த்தீங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன வேலை செய்யுது, எங்ககிட்ட எதுவுமே அண்ணன் சொல்லவே இல்லையே, நீங்களாச்சும் சொல்லியிருக்கணும்ல. ஆமாம் திடீர்னு என்ன பொண்ணு நீங்களே அண்ணனுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாரு. ஏப்பா இப்படி விடாமல் கேள்விக்கிட்டு இருந்தா நான் எதுக்கு தான் பதில் சொல்கிறது? அங்கே பாருப்பா சோழா, நான் உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கல, ஆனால் உன் அண்ணனே தான் என்கிட்ட வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் என் அண்ணனுக்கு, அதாவது உன் அண்ணனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து உன் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணையும் உன் அண்ணனையும் வர வச்சு 2 பேரையும் சேர்த்து பேசியாச்சு. அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு சம்மதம், பொண்ணுங்க வீட்டில். இப்போது உங்களை மாப்பிள்ளை வீட்டை பார்க்க அவங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான்ப்பா உன் அண்ணங்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புரோக்கர் சொல்கிறாரு. இதை கேட்டு சோழன் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ்வளோ நடந்திருக்கு, எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி அண்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டுருக்காரு. அதாவது அவரே வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எப்படின்னு அவர் தயங்குறாரு போல இருக்குப்பா. இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரும் தான் உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ திடுதிப்புன்னு அவரே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு வந்து என்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டார். நானுமே பொண்ணு பார்த்து கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ என் அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க, ஓகே, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வராதா சொல்லியிருந்தீங்கல்ல, சரி வரட்டும். எங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணு ஓகேவா என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஓகே பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அண்ணன் எங்ககிட்ட விஷயத்த சொல்லலைன்னா என்ன, அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம புரோக்கரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து எப்படியோ சேரன் வந்து சொல்ல தாங்கிட்டே இருந்தான். நாமளே வந்து சோழன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம், அவனே ஏற்பாடு பண்ணிடுவான், நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி, சரி இன்றைக்கி மதியமாக வந்துட்டு மாப்பிள்ளை வீடை பார்க்க நீங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துடுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போது ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா நிலாவுக்கு உடனே சோழன் ஃபோன் பண்ணுறாரு. நிலா வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதே இல்லை. ஸோ கடுப்பில் இருக்காரு, சோழன் மேலே பயங்கர கோபம் அவருக்கு. ஏன்னா வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கூட இவருக்கு மேனஸே இருக்காதா, நான் இருக்கிறபோது இன்னொரு பொண்ணுக்கிட்டே தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் என்கிட்டயே சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஃபோன் எடுக்கணும், அவர் ஃபோன் பண்ணால் நாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நிலாவுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, சோழன் எடுக்கிறதே இல்லை, வேலை டைமில் அதுவும் சைலண்ட்டில் ஃபோன் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சோழனை ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுண்ணே அப்படின்னு, டே பல்லவா காலேஜ்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து கேட்குறாரு பல்லவன். அதுக்கு இந்த மாதிரி அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா, நீ சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன திடீர்னு அப்படின்னு. ஆமாண்டா எனக்கு இப்போ தான் தரகிற விஷயத்த சொன்னார், சரி நீ சீக்கிரம் வந்துடு, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, மதியமாக வர்றதா சொல்லியிருக்காங்க, நீ வந்துடுடா. அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, என் மேலே கோவத்தில் இருக்கா போல இருக்குது, நீயே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாரு. ஆமாம் நீ பண்ண விஷயத்துக்கு உங்ககிட்ட கோவப்படாமல் வேறு எப்படி நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனை ஃபோனை கட் பண்ணிவிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்த்தா பல்லவன். சொல்லுடா பல்லவா அப்படின்னு. அண்ணி ஏன் சோழனை ஃபோன் பண்ணால் எடுக்கலையாமே அப்படின்னு. என்னடா அதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஃபோன் அட்டன் பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா அண்ணன், இன்றைக்கி சேரன் பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்களா, அதனால் சீக்கிரமாக வந்து வர சொன்னாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்கிறாரு. என்னடா திடீர்னு அப்படின்னு. தெரியல நீ என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு போனால் தான் தெரியும், நீங்கள் வந்துடுங்க நீ, நானும் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா பல்லவா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் கிட்டே போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. ராகவுமே ஓகே நிலா, நீங்கள் எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஒர்க்கை முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஓகே நீங்கள் போகலாம், நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நம்மளை கடுப்பேற்றுறாரு வேணுன்ட்டே வந்துட்டு. அவர் முன்னாடி நம்ம ராகவ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட நாம் க்ளோஸாக பழகிற மாதிரி பழகினா கண்டிப்பாக அடுத்து அவருக்கு கோவம் வரும் இல்லையா. ஆல்ரெடி ராகவ் வீட்டுக்கு வந்தாலே ராகவ் வந்துட்டு அவரை வந்துட்டு கசின் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவருக்கு மட்டும்தான் கடுப்பேற்ற தெரியுமா, இப்போ நாமளும் கடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ராகவ், நீங்கள் ஓகே எனக்கு ஓகே தான், எனக்கும் போனால் லேட் ஆகும், சரி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க கூடிய காரில் போகிறாங்க. ஸோ அவருமே நான் கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு இங்கே சோழன் வந்துட்டு வீட்டுக்கு போன வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சேரன் வந்து சைட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மதியம் தான் வரேன்னு சொன்னாங்க. ஸோ சேரன் வேலையை முடிச்சுட்டு மதியமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதாவது சேரன் வந்துட்டு அப்படி வீட்டில் நம்ம சொல்லாமல் இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களே எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது, அவங்கக்கிட்ட இன்னும் விஷயத்த சொல்லலையே அப்படின்னு அது எதுவுமே கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ ஃபோன் பண்ணி சோழன் வந்து அண்ணா எங்கண்ணா இருக்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரண்டா சோழா என்னாச்சு ஏதாச்சும் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வானே நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு சோழன். அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. சேரன் வராரு, பல்லவன், பாண்டியன் வராங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பாண்டியனும் வந்து கேட்குறாரு, ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னி அப்படின்னு. எல்லாம் காரணமாக இருந்தாடா, அண்ணனை எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு. அதாவது அண்ணனை பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா திடீர்னு அப்படின்னு. எல்லாம் காரணமாக தானே, இது திடீர்னெல்லாம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாளாக இது நடந்துட்டு தான் இருக்குது, அண்ணன் தான் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, இன்றைக்கி புரோக்கரை பார்த்தேன் அவர் விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருக்கிட்டேயும் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு. அப்போது புரோக்கர் எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிட்டாரா,
அப்போது தம்பிங்களுக்கு அதாவது சோழனுக்கு இது ஓகேவா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்கன்னு சோழனுக்கு தெரியுமா, புரோக்கர் சொல்லிட்டாங்களா, அப்போது இதுக்கு வந்து இந்த சம்மந்தத்தில் சோழனுக்கு பிரச்சனை இல்லை. அப்பாடி எப்படியோ நாமளே எப்படா விஷயத்த சொல்கிறதுன்னு இருந்தோம், அவருக்கே வந்து தரகரே சொல்லிட்டாரு சோழனுக்கே, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சேரன் நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் என்னென்ன சோழன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே சொல்கிறாரு. பாத்தியாடா, நம்ம கிட்ட சொல்லாமல் அண்ணன் புரோக்கர் மூலிமா சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து தனியாக போய் ரெஸ்டாரண்ட்லேயும் மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. அண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் இன்னொன்று தெரியுமா, அந்த பொண்ணு பேர் ஜெயந்தியா, அது சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. டேய் சோழா அமைதியாக இருடா, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரிண்ணா நாங்கள் ஏதோ அண்ணியை சொல்லலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணா நீ போய் ரெடி ஆகு, அவங்க வரத்துக்கு லேட் ஆகுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் உள்ளே போயிட்டு ரெடி ஆகிடுறாங்க. சரிண்ணா அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் சோழன் இவங்க எல்லாரும் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சோழன் வீட்டை வெளியில் பெருக்கிட்டு இருக்கும்போது தான் ராகவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவை கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலி வரும்போதே ராகவ் வந்துட்டு நிலா கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு வீட்டுக்கு போகிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் சேரனை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வராங்களா அதுக்காக தான் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. சரி வாங்களே நீங்களும் இதில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களை கூப்பிடும்போது இல்லை நிலா ப்ளீஸ், ஏதோ இந்த பக்கம் வேலை இருந்துச்சு அதான் அவங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு வேலை இருக்குது நான் வர முடியாது, சாரி இன்னொரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராகவ் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா காரை விட்டு இறங்கிடுறாங்க. சோழன் நெருக்கத்தை பார்க்குறாங்க. யார் கூட வந்திருக்கானிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராகவ். அதை பார்த்த உடனே சோழனுக்கு பயங்கர கடுப்பாகி கையில் இருக்கிற விளக்க மாற்ற கீழே போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வேணும்னே நிலா வந்து சோழன் முன்னாடி ராகவ் கிட்ட ஓகே ராகவ் பாய் ராகவ், நாளைக்கு வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நான் அவங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நிலா வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்த சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. டேய் நீயும் நீ நிலா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கியா, இருக்குடா உனக்கு கோடை சீக்கிரத்திலே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இப்போ தான் இதுக்கான ஆரம்ப புள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராகவ் காரை யூட்டர்ன் பண்ணி போகும்போது பாய் கசின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. பயங்கர கடுப்பாகுது சோழனுக்கு. நிலாவுமே பாய் சொல்லிட்டு வராங்க. அப்போது நிலா அப்படி கோவமாக இருக்கிற மாதிரி டிக்குன்னு நடந்து வராங்க. ஏங்க நீங்கள் வர்றதுக்கு பஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்னா, நீங்கள் என்னங்க அவரு கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவரு கூட வந்தால் உங்களுக்கு என்ன, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற அதாவது என்னுடைய மேனேஜர் தானே, அவரு கூட நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா என்னடா பல்லவா எல்லாம் ஓகேவா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஓகே தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது பல்லவன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஓ அப்படி அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே புரோக்கரும் வந்து அவங்க அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல கிடையாது. புரோக்கரும் இது சோழனுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம சேரன் அவர் விஷயத்த சொல்லிட்டாரு, இது நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு சரி நமக்கு பிரச்சனை ஓகே சால்வ் ஆகிடுச்சு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரன் இதுக்கு ஓகே சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களும் வர சொல்லியிருக்காங்க. இப்போ புரோக்கர் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே எல்லாருக்கும் உட்கார வச்சு ஜூஸ் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துட்ருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ பொண்ணு மட்டும் வரலாம், அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே தான் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், அதாவது பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலையே, சேரனுக்கு மட்டும்தானே தெரியும், எங்களுக்கு சொல்லுங்கள், அண்ணன் எங்ககிட்ட விஷயத்த சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. ஏப்பா சோழா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னல, நீ சொல்லலையா அப்படின்னு. இல்லைண்ணா இன்னும் இல்லை அப்படின்னு. சரி அதுக்கு என்ன நாங்களே சொல்லிடுறோம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களே
எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதாவது எங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, 4-5 வருஷமாக ஆகிட்டு, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு செட் ஆகலை, லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இப்போ டிவோர்ஸ் ஆகி என் பொண்ணு வீட்டில் தான் இருக்கா, இவ்வளோ படிச்சிருக்கா, வேலைக்கு போகிறதில்ல, என் பொண்ணோடைய பேர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும், இதுதான் எங்கள் பொண்ணோடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இதை கேட்டு இவங்க, அதாவது அவங்க தம்பிங்க எல்லாருமே நிலா உட்பட பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு நிலா ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாம், ஏன் மாப்பிள்ளை இந்த விஷயத்தை பற்றி சொல்லலையா, நீங்கள் சொல்லல புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கவும் அவர் வந்து அமைதியாகவே இருக்கார். இப்போ தான் வந்துட்டு சேரன் இருந்துக்கிட்டு, அண்ணா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சோழன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா நான் இந்த விஷயத்த சொல்லலை, பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம புரோக்கர் சொல்லும்போது, அண்ணா அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு ஒத்துக்கிட்ட, இப்படி இந்த விஷயம் வந்து எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லையே, ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி சேரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் நீங்கள் அவங்கள வர சொல்லியிருக்கீங்க, நான் இருந்தேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட முதல்ல சொல்லவே இல்லை, அவர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும், அப்புறம் எப்படி நான் அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும், சரி நீங்களே என் பொண்ணு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இப்போ தான் கல்யாண ஆசை வந்திருக்குன்னு நாங்களும் முடிவு பண்ணி அந்த பொண்ணு பார்க்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்ன சோழன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு நான் கேட்குறாங்க. ஏங்க இவர் பொண்ணு வீட்டுக்காரங்க வரதா சொல்லியிருக்காங்க, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையான்னு கேட்டார், நாங்கள் சொல்லலைன்னு சொன்னோம். அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்க, சரி ஓகே அண்ணனே ஆசைப்பட்டு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஆசை வந்துடுச்சு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஏற்பாடு பண்ணேன். இங்கே வந்து இவங்க சொன்னதுக்கப்புறம் தானே எனக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் எல்லாம் கிட்ட சொல்லவும் இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. இல்லைண்ணா இது செட் ஆகாது, இல்லை இதுக்கு நாங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. சேரன் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.